இன்னைக்கு வந்த வழக்கை இன்னைக்கு வந்த அப்ளிகேஷனை ஜட்ஜ் தள்ளுபடி பண்ணிட்டாங்க, மெரிட் இல்லைன்னு சொல்லிட்டு. இன்னும் ஆர்டர் காப்பி அப்லோட் ஆயிடும், ஆன்லைன்ல அப்லோட் ஆயிடும். பட் நம்ம தரப்புல வாதங்களை தெளிவா வச்சோம். நம்ம கடைசி நிமிஷத்துல கோர்ட்டுக்கு வந்திருக்காங்க. வர்மக்கலை அகஸ்தியர் உண்டு பண்ணது. யாரா இருந்தாலும் அது ரீப்ரொடக்ஷன் தான் பண்ணுமே தவிர அதுக்கு சொந்தம் கொண்டாட முடியாதுன்றத. பிளஸ் ஒரு மூவில மற்ற பார்ட்டிக்கு அதிகமாக இருக்கும் இந்த கடைசி நிமிஷத்துல வந்ததுனால. ஸோ இது எல்லா ஃபேக்ட்ஸையும் சொல்லியிருந்தோம். ஜட்ஜி அதை ஏத்துக்கிட்டாங்க, டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க அப்ளிகேஷனை. அது ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு காரணம் பிளேன்டிஃப் தவறா பார்ட்டி அரே பண்ணியிருக்காங்க. லைகா ப்ரொடக்ஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் தான் ஓனர் ஆஃப் த மூவி. அவங்கள எதிர்த்தரப்பாகவே பிளேன்டிஃப் பண்ண தவறு அது. ஸோ அதனால ஜட்ஜி அப்ளிகேஷனை டிஸ்மிஸ் பண்ற பட்சத்தில் அது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு கருதி இருக்கலாம். ஆனா அது பிளேன்டிஃபோட தவறு. ஆனா லைகா ப்ரொடக்ஷன்ஸோட லாயர் ஆர்கியூ பண்ண எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டாங்க. அவங்க கொடுத்த ஜட்மெண்ட்ஸ் எல்லாம் கூட அதை எடுத்துக்கிட்டாங்க. நாங்க அடாப்ட் பண்ணிக்கிட்டோம். பிளஸ் எல்லாமே ரொம்ப தெளிவா கரெக்டா நடந்தது. இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 3 hours ஆர்குமெண்ட் போச்சு. இன்னைக்கு நீங்களா இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி சார் தீர்ப்பு வந்துருச்சு? இந்த மாதிரி படத்தை வெளியிடுறதுல ஒரு தடையும் இல்லை, ஒரு தடையும் இல்லை. வேற டிமாண்ட்ஸ் இல்லை. நாங்க டிஃபமேஷன் கேஸ் ரெடி பண்ண போறோம். அவர் மேல தவறான ஒரு வழக்க தாக்கல் பண்ணதுக்காக டிஃபமேஷன் நோட்டீஸ் கொடுக்க போறோம். டிஃபமேஷன் போட போறோம். 100% நாங்க விடுறதா இல்லை. ஏன்னா இப்படி தவறான ஒரு விஷயத்த அவங்க செய்யக்கூடாது. எவ்வளவு ரூபாய் அது நாங்க டிசைட் பண்ணிப்போம். எங்களுக்கு பணம் ஒரு முக்கிய விஷயம் கிடையாது. எங்களுக்கான ஒரு மன உளைச்சல்னு இருக்கு. பணத்துக்கு ஒரு நாள் முன்னாடி, ஒரு 2 நாள் முன்னாடி இது மாதிரி இழுக்கிறது ஒரு தவறான விஷயம். 2017 போட வேண்டிய கேஸை இத்தனை வருஷம் கழிச்சு போறதே தவறு. அதனால எந்த கோர்ட்ல இல்ல அதை நாங்க சொல்றோம். நோட்டீஸ் கொடுக்க போறோம். இப்ப தடை இல்லைன்னு வந்துருச்சு. அந்த படம் வெளியாகிறதுக்கு ஏற்பாடுகள் அந்த மற்ற செயல்முறை பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி எப்படி நடக்குதோ அப்படி நடந்துட்டே இருந்தது. இட் இஸ் பிளான். ஓகே சார், ரொம்ப சந்தோஷம். என்ன சார் லாஸ்ட்லயும் ஒரு விவாதம் நடந்துச்சு. அது லாஸ்ட்ல நடந்த விவாதம் நான் சொல்லியிருந்தேன்ல. லைகா ப்ரொடக்ஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் பார்ட்டியா பிளேன்டிஃப் தரப்பு சேர்க்காம விட்டுட்டாங்க. பிளேன்டிஃப் தரப்போட தவறு அது. யார் புரிஞ்சுறோம் எல்லாமே நாங்க ஒன்னாதான் ஆர்கியூ பண்ணோம். எல்லா பாயிண்ட்ஸும் நீங்க தான் இருந்தீங்கல்ல, பாத்தீங்கல்ல. நம்ம எல்லா பாயிண்ட்ஸுமே கவர் பண்றோம். மார்னிங் ஒரு பாயிண்ட்ஸ் விடல. நாங்க அப்பீல் போனாலும் அது நிக்காது. எங்களுக்கு அதை பத்தி வருத்தமும் இல்லை. அப்பீல் போனா போட்டோம், ஒரே பிரச்சனை இல்லை. அது சாய் குமரன். தேங்க்யூ.